சேர்க்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணவர்களே, 10ஆம் வகுப்பு இயல் 1 கற்கண்டு. சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருமாயின், பொருள் தரும் வகையிலும் சொல்லலாம், பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். மூவகை மொழிகள் யாவை அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதற்கான பதில் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ஆகும். இதுதான் மூவகை மொழிகள். இன்று தொழில் பெயர். தொழில் பெயர் என்றால் என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். இது எண், காலம், இடம், பால் ஆகியவற்றை வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ உணர்த்தாமல் வரும். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல். பொதுவா தொழில் பெயர் நாம் செய்கின்ற செயலை குறிக்கத்தான் தொழில் பெயர். படித்தல், எழுதுதல், நடத்தல். ஈதல்னா கொடுத்தல் நடத்தும், மற்றவங்களுக்கு கொடுத்தல். நடத்தல், எழுதுதல், படித்தல். இப்ப கூட நீங்க கவனித்துக் கொண்டிருக்கீங்களா? கவனித்தல், படித்தல், எழுதுதல் எல்லாமே தொழில் பெயர். நாம் செய்கின்ற செயலை குறிப்பதான் தொழில் பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிப்பும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல். அந்த தொழில் பெயர்கள்ல முதல் வகை விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். பகுபத உறுப்புல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. பகுதி, விகுதி, சாரியை, சந்தி, இடைநிலை அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? பகுதி, விகுதி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதினாவே கடைசியா வருது, ஒரு வார்த்தையில கடைசியா வருதான் விகுதி. வினையடினா பகுதினா வினையடி. அந்த வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஆகும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு கவனிங்க. வினையடி பகுதி, கட்டளை சொல்லாதான் வரும், அதுதான் பகுதி. வினையடினாவே பகுதி தான், கட்டளை சொல்லாதான் வரும். நட, ஒரு ஆர்டர் பண்ணி சொல்றோம், கட்டளைனா ஆர்டர். வாழ், ஆள் அப்படி சொல்றோம். விகுதி தள்ளு, கை, அல்லு இந்த மாதிரியான விகுதிகள் சேர்வதுதான் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள். இப்ப கவனிங்க. நட கூட்டல் தல், நடத்தல். வாழ் கூட்டல் கை, வாழ்க்கை. ஆள் கூட்டல் ஆளல். இதுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் ஆகும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். ஒரே வினையடியா இருக்கும், ஆனா பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு: நடை என்பது வினையடி. நடை, நடத்தல். இங்க பாருங்க, டை வந்திருக்கு, இந்த இடத்துல நடத்தல் வந்திருக்கு. அதாவது ஒரே வினையடியா இருந்தாலும் பல விகுதிகளை ஏற்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் ஆகும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் ஆகும், அதாவது ஆப்போசிட் வேர்டு. எடுத்துக்காட்டு: நடவாமை, கொல்லாமை. நடவாமைனா என்னது? நடத்தல்னா தொழில் பெயர். நடக்காமல் இருப்பதுதான் நடவாமை. கொல்லாமைனா பிற உயிர்களை கொலை செய்யாமல் இருத்தல். அடுத்தது இரண்டாவது முதல்நிலை தொழில் பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே. வினை பகுதினா என்ன சொன்னோம்? வினையடிதான் வினை பகுதி, முதல்ல வர சொல், அதாவது வார்த்தையில முதல் பகுதியா வரதான் பகுதி. தொழில் பெயராத முதல்நிலை தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தட்டு, உரை, அடி. இங்க பாத்தீங்கன்னா வெறும் வினை பகுதி மட்டும்தான் வந்திருக்கு. தட்டு, உரை, அடி. விகுதி பெற்றுனா என்னன்னு சொன்னோம்? தள்ளு, வாழ்க்கை சொன்னோம், நடத்தல் சொன்னோம், அதுக்கப்புறம் ஆளல் சொன்னோம், அல்லு அதெல்லாம் வரதான் விகுதின்னு சொன்னோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, விகுதி பெறாமல், விகுதிலாம் இல்ல, வினை பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் ஆகும். முதல்நிலை தொழில் பெயர் என்றால் என்னன்னு பார்த்தோம். முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் ஆகும். பெயராகினன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டு: தட்டு, உரை, அடி. இதுல வந்து விகுதிலாம் என்ன பாருங்க, வேற விகுதினா என்னன்னு சொன்ன தல், அல் அந்த மாதிரி வரதான் விகுதின்னு சொன்னோம். ஆனா இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது
பகுதியே, வினையடினாலும் ஒண்ணுதான், வினை பகுதியினாலும் ஒன்றுதான். வினை பகுதியே தொழிற்பெயர் ஆதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். அதுக்கு எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகின்றன. இன்றைய வகுப்புல என்னென்னலாம் பார்த்தோம்? தொழிற்பெயர் என்றால் என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். இது எண். என்னன்னது எண்ணிக்கையை குறிப்பது. இது எண்ணிக்கையை குறிக்காது, வெளிப்படையாகவும் குறிக்காது, குறிப்பாகவும் குறிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடம். இடமே என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. படர்க்கையில மட்டும்தான் ஆனா வரும், தன்மை முன்னிலாம் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா காலம். இது இறந்த காலத்துல நடந்ததா இல்ல நேரகாலமா இல்ல எதிர்காலமா எதுவுமே காட்டாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். எதையுமே வெளிப்படையாக குறிப்பாக உணர்த்தாமல் வரும். எடுத்துக்காட்டு, நம் செய்கிற செயலை குறிக்கத்தான் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம்? ஈதல், நடத்தல் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பாத்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்ன? விகுதி வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சொன்னோம், நட, அதோடைய வினையடி, அதோடைய விகுதி என்ன? தல். அதை தொழிற்பெயரா மாற்றும் போது நடத்தல். வாழ்க்கை, வாழ்க்கை. ஆள், அல், ஆளல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொன்னோம். நட அப்படின்னா அது வினையடியா இருந்தா நடை, நடத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள் படும்போது முதல்நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. அப்படின்ற வகுப்பை இன்றைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல நீங்க கமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்ன? தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்னும் நிறைய வகுப்பு நம்ம போட போகிறோம். நன்றி மாணவர்களே.